தனம் சொல்லிய வார்த்தைகள் சேதுவின் மனசுக்குள் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. கோபமும் குழப்பமும் கலந்த நிலையில் அவர் தமிழின் வீட்டிலிருந்து வெளியேற தயாரானார். முகத்தில் கடுமையான சிந்தனை தெரிந்தது. அதை கவனித்த தமிழ், எங்க கிளம்புறீங்க என்று அமைதியாக கேட்டாள். அதற்கு சேது, அந்த ஐஸ்வர்யாவை நேர்ல பார்த்து எல்லா உண்மையையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இனிமேல் அமைதியா இருக்க முடியாது என்று ஆவேசமாக பேசினார். ஆனால் தமிழ் அவரை தடுத்து நிறுத்த முயன்றாள். ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு நம்புறதுக்கும் அதுக்கான ஆதாரம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தப்பு செய்யலன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா யாரும் நம்பல. இப்ப நீங்க போய் அவளிடம் கேப்பீங்க, அவளும் மறுத்துட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? உண்மையை நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்டாள். அந்த கேள்வி சேதுவின் மனதை உலுக்கியது. ஏனெனில் அவள் சொன்னது நியாயம்தான். ஒரு காலத்தில் தன் மனைவியை நம்பாமல் வீட்டை விட்டு அனுப்பியவர்தானே அவர். தமிழ் சிரிப்பில்லாத முகத்தோடு, நான் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தனாலே எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. 6 மாசத்துக்கு ஒரு முறை உள்ள போறதும் அப்புறம் மீண்டும் வெளியே வர்றதும் என் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகிடுச்சு. ஆனா அவளுக்கு இந்த குடும்பம் புதுசு. தயவு செய்து அவளை கேள்வி கேட்டு இன்னொரு பிரச்சனையை உருவாக்காதீங்க என்று சொன்னாலும் சேதுவின் முடிவு மாறவில்லை. அமைதியாக வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் கிளம்பினார். பயணத்தின் முழு நேரமும் சேதுவின் மனதில் பல கேள்விகள் சுழன்றன. ஒருவேளை தமிழ் சொல்வது உண்மையா? நான் அவசரப்பட்டுட்டேனா? ஐஸ்வர்யா மறுத்துட்டா என்ன செய்ய போறேன் என்ற எண்ணங்கள் அவரை விடவில்லை. அவர் மனசாட்சியே அவரை குற்றவாளியாக காட்டியது. மறுபுறம் ராஜாங்கத்தின் வீட்டில் கார் சத்தம் கேட்டதும் ஐஸ்வர்யா மகிழ்ச்சியோடு ஓடி வந்தாள். மாமா வந்துட்டாரே, இனிமேல் இங்கதான் இருப்பீங்களா? அங்க போக மாட்டீங்களா என்று அவள் குழந்தை மனதோடு கேட்டாள். ஆனால் சேது முகத்தில் சிரிப்பே இல்லை. நான் கொஞ்ச நேரம் பேசணும், உள்ளே வா என்று அமைதியாக சொன்னார். அவள் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்றார். அதை பார்த்த ஈஸ்வரி உள்ளுக்குள் மகிழ்ந்தாள். இப்பவாவது இவனுக்கு மனசு மாறிருச்சு, இனிமேல் எல்லாம் சரியாகிடும் என்று எண்ணினாள். ஆனால் அந்த அறைக்குள் நடைபெறப் போகும் விஷயம் அவள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை கற்பனையில் கூட நினைக்கவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் சேது கதவை மூடினார். ஐஸ்வர்யா வெட்கத்தோடு சிரித்து, என்ன மாமா, பகலிலேயே கதவு பூட்டுறீங்க என்று கேட்டாள். ஆனால் சேதுவின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றார். என்ன உதவி என்று கேட்டவளிடம், ஒருத்தர் குரல்ல நீ பேசணும் என்று சொன்னார். ஐஸ்வர்யா குழப்பமடைந்தாள். அதற்கு சேது, உனக்கு பல பேரோட குரல் மாதிரி பேசத்து தெரியும் என்று கேட்டேன், அதனாலதான் கேட்கிறேன் என்றார். சிறிது தயக்கத்துக்கு பிறகு அவள் சம்மதித்தாள். அப்போது சேது மெதுவாக, தமிழ் குரல்ல பேச முடியுமா என்று கேட்டார். ஒரு நொடிக்கு ஐஸ்வர்யா அதிர்ந்தாலும் உடனே சிரித்துக்கொண்டு, அது என்ன பெரிய விஷயம் மாமா என்று சொன்னாள். அடுத்த நிமிடம் தமிழின் குரலை அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் பேசத் தொடங்கினாள். அந்த சத்தம் சேதுவின் இதயத்தை அதிர வைத்தது. இத்தனை நாட்களாக சந்தேகமாக இருந்த விஷயம் இப்போது உண்மையாக மாறத் தொடங்கியது. அவர் முகத்தில் இருந்த அமைதி கோபமாக மாறியது. இப்ப உண்மையை சொல்லு என்று சேது கடுமையாக கேட்டார். என் மேல சத்தியமா சொல்லணும், அன்னைக்கு தமிழின் அப்பாவுக்கு போன் பண்ணி தமிழ் மாதிரி பேசினது நீதானா என்ற கேள்வி அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த ஒரு கேள்வியை கேட்டவுடன் ஐஸ்வர்யாவின் முகம் வெண்மையாகி போனது. அவள் தடுமாறத் தொடங்கினாள். இல்ல மாமா, நான் அப்படி எதுவும் செய்யல என்று கூறினாள். ஆனால் சேது இனி ஏமாற தயாரா இல்லை. உண்மையை சொல்லு, இல்லனா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போவே சொல்லிடுவேன் என்று எச்சரித்தார். பயமும் குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை உடைத்துவிட்டது. அவள் கதறிக்கொண்டு சேதுவின் காலில் விழுந்தாள். மன்னிச்சிருங்க மாமா, நான் தனியா இதை செய்யல. எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஈஸ்வரி ஆண்டிதான். உங்களை நான் காதலிச்சேன், உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க எப்போதும் தமிழையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் என்று அழுதபடி ஒப்புக்கொண்டாள். அவள் வாயிலிருந்து உண்மை வெளியே வந்த ஒவ்வொரு நொடியும் சேதுவின் இதயத்தில் 1000 கத்திகள் குத்துவது போலிருந்தது.